रुद्राय अघोर रुद्राय मात्राण्ड रुद्राय अंड रुद्राय ब्रह्मांड रुद्राय षण्ड रुद्राय प्रचंड रुद्राय दंड रुद्राय सूर रुद्राय वीर रुद्राय भव रुद्राय भीम रुद्राय अतल रुद्राय वितल रुद्राय सुतल रुद्राय महातल रुद्राय सचातल रुद्राय जलातल रुद्राय पाताल रुद्राय नमो नमः। ओम शिवोऽहम् ओम शिवोऽहम् रुद्रनामं भजेऽहम्। ओम शिवोऽहम् रुद्रनामं भजेऽहम्। वीरभद्राय अग्निनेत्राय घोरसंहारः सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्करा। ओम शिवोऽहम् रुद्रनामं भजेऽहम्। हर 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 महादेव। नमः सोमाय च रुद्राय च नमस्ताम्राय च अरुणाय च नमः शृङ्गाय। வணக்கம். நம்ம இன்றைக்கி சிவப்பிரதோஷம். நம்ம இருக்கிற இடம் வந்து பழங்காலத்தில் கூறப்பட்ட இடம் வந்து வேர்க்காடு. இப்பொழுது அது திருவேற்காடு என்று கூறப்படுகிறது. இந்த வேர்க்காட்டில் வேதபுரீஸ்வரும் பாலாம்பிகை தேவியும் இங்கே திருக்கல்யாண கோலத்தில் காட்சி அளித்தாங்க. எப்படின்னா நம்ம அகஸ்தியர் வந்து 3500 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே அவர் வந்து இந்த கோயில் அவரால் தான் இங்கே உருவாக்கப்பட்டது. அதான் அருணகிரிநாதர், மீதி 4 நாயன்மார்கள், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் போன்ற 64 நாயன்மார்கள் 4 திருசுந்தரர் 4 நாயன்மார்கள் வந்து இந்த பாடல் பாடி ஏற்றிய இடம். அதுபோல் அருணகிரிநாதர் கூட பாதத்தில் ஏற்றிய இடம். இது கிட்டத்தட்ட ஒரு 7th செஞ்சுரி 3500 வருடத்திலிருந்து 5000 வருடம் வரை உள்ள பழமைமிக்க கோயில். சோழர் காலத்தில் கட்டின கோயில் இது. அப்போ வந்து அகஸ்தியர் இந்த இடத்துல இருந்து அவர் தவம் இருந்த டைமில் சிவபெருமான் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது நம்ம இப்போ தென்சென்னை வடசென்னை வேதாரண்யம், தென் வேதாரண்யத்தையும் வட வேதாரண்யத்தில் இங்கே வந்து ஒரு கோயில் நீங்கள் காட்சி அளிக்கணும். இங்கே கோயில் இருக்கணும். வட வேதாரண்யத்தில் அப்போ கோயில் இல்லை இந்த இடத்துல. அப்போ அந்த காட்சி அளித்து இந்த இடத்துல கோயில் வந்து கெட்டப்பட்டது. அது சோழர் காலத்தால் கெட்டப்பட்ட கோயில் இடம். அது நினைத்த காரியம் கைகூடுற இடம் சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லை, திரு கல்யாண கோலத்தில் தான் சிவனும் பார்வதியும் பாலாம்பிக்கும் இங்கே காட்சி அளித்த இடம். ரொம்ப பிரதிஷ்டமிக்க இடம் இந்த திருக்கோவில். அவசியம் வந்து பாருங்கள். நினைத்த காரியம் கைகூடும். அது திருமணமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எந்த ஏன்னா நீங்கள் உங்களோட கோரிக்கையை நீங்கள் சொல்லும்போது என்ன ஐதீகம் என்றால் பகவான் வந்து செவி சாய்த்து கேட்டு உங்களை அருள் புரிவார் என்று ஐதீகத்தில் உள்ளது. நன்றி.